நம்ம நீங்கள் பார்க்குறது வந்து நாட்டு கொத்தவரை சொல்லுவாங்க. நாட்டு கொத்தவரையில் வந்து சைஸே இவ்வளோ தான் வரும். இது முத்திருச்சு, ஆனால் அந்த சைஸ் இவ்வளோ தான் வரும். ஆனால் கடையில் விற்கிறது ஒன்று ஒன்றும் எல்லாம் விரலை தாண்டி போகுது. ஒரு ஜான் அளவுக்கு இது ஒரு அடி அளவுக்கு வருது. ஆனால் இது வந்து நாட்டு ரகம். இது ஃபுல்லாக குத்து குத்தாக காய்க்கும். இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு கடையில் வாங்கி சமைச்சிட்டு இந்த குட்டி குட்டியாக பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுன்னா, இது எப்படி உட்காந்து கட் பண்ணின்னு ஆஞ்சிட்டு இருக்குது. அதால் இது வந்து அவ்வளோவா மரபு ரகத்தை விட்டுட்டாங்க. நம்ம திரும்ப இது கொஞ்சம் விதைகள் வாங்கியிருக்கோம். விதைகள் வாங்கி திரும்ப நம்ம விதைகள் எடுத்துக்கலாம். இதிலே எல்லாம் மரபு ரகம் தான், எல்லாம் நாட்டு விதைகள் வாங்கியிருக்கோம். ஒன்றும் பறிக்கலை. செடிகள் நம்ம வித்தியாசம் பார்த்தாலே தெரியும். நம்ம 2 ரகம் இப்போ இந்த கடையில் போடுற ரகமும் போட்டிருக்கோம், நாட்டு ரகம். அது இல்லாமல் இந்த ரகமும் போட்டிருக்கோம், குட்டி குட்டியாக வரதும் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் பறிச்சா தான் தெரியும். ஆனால் ஒரு கொத்து ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பறிக்க ஒரு கிளைனா இப்போ 4 பறிச்சிங்கன்னா திரும்ப வந்துகிட்டே இருக்கும். மேலே பூ மாரி மேலே போயிட்டே இருக்கும். அது மட்டும் அதனால் நம்ம அடியில் இருக்கிற காய் மட்டும் பறிச்சிக்கலாம். கொஞ்சம் வந்தால் போதும், ஒரு 2 ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இருந்தாலே போதும். ஆனால் அது மனிதர்கள் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்குலாம் ஒரே டைமு மொத்தமாக கிடச்சிடணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இது ரொம்ப நல்லது. நம்ம மற்ற சாப்பிட்ட விட இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு தெரியும். கொஞ்சம் கசப்புத்தன்மை கொஞ்சம் இருக்கும் தான், ஆனால் இருந்தாலும் இது நல்லது. அது கிளைகள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு சிங்கிள் கிளை இருக்கும். இதை பாருங்கள், இத்தனை கிளை இருக்குது. இப்போ இது காய்க்க ஆரம்பிச்சதுன்னா இது பறிக்கிறதுக்கு நமக்கு தான் கஷ்டம், வேலை அதிகம். டேஸ்ட்டு நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவு மரபு ரகங்களை போட்டிங்கன்னா இப்போ விதைகளை எடுத்து இது பண்ணிக்கலாம். அது இல்லாமல் கொஞ்சம் நம்ம கீரைகள் அதெல்லாம் போட்டுருக்கோம் விதைக்காக, அதெல்லாம் ரெடி ஆகணும். இதில் இன்னொரு ரகம் இருக்குது, அது காய்க்கும்போது வீடியோ போடலாம். நன்றி, வணக்கம்.